ஹாய் விவர்ஸ், நான் ஷெரீஃப் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆவடியில் வந்துக்கிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கிறோம். நியர்பை வந்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷனு, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே அமைஞ்சிருக்கிற ஒரு லே அவுட்டு. வீடுங்களுக்கு மத்தியிலே ஒரு அருமையான லே அவுட் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான லே மட்டும் பிளாக் டாப் தார் ரோட பாருங்க, அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரௌண்டட் பை எல்லாமே வீடுங்க தான். இதுக்கு மத்தியில் ஒரு சைட்டை பார்க்க வந்திருக்கோம். பேர் வந்துக்கிட்டு மகாலட்சுமி நகர். ஃபேஸ் 1 போட்டு எல்லாமே சோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்துக்கிட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் நம்ம உள்ள பார்ப்போம் எப்படி இருக்குது ப்ராப்பர்ட்டி, என்ன விஷயம்ன்றதை. ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சைடு வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஆவடியில் காமராஜ் நகர். காமராஜ் நகர்ன்றது வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஏரியா. அந்த ஃபேமஸான ஏரியா காமராஜ் நகரில் வந்துட்டு மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 போட்டு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2க்கு வந்திருக்காங்க. பாருங்கள் சைட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைட்டுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதாவது ஏரியாக்குள்ளேயே, அதாவது ஃபுல்லாக வந்துக்கிட்டு வீடுங்களுக்கு மத்தியிலே வந்துக்கிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்துக்கிட்டு 25 ஃபீட் ரோட்ஸ், எல்லாமே பிளாக் டாப் ரோடு போட்ட ரோடு. அருமையான கிரவுண்ட் வாட்டர். பார்த்தீங்களா, உங்களுக்கு மரம்லாம் தெரியும். இங்கே வரும்போது சைட்டை வந்துட்டு இந்த இதோடைய கிரவுண்ட் வாட்டர் நாங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் கிரவுண்ட் வாட்டர். அப்படியே நம்ம ஆர்வம் இது இல்லாமல் குடிக்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்கும் வாட்டர். அது மாதிரி ஒரு இடத்துல அமைஞ்ச இந்த இடங்க. அது 23 அடி ஃப்ரண்டேஜ். மொத்தம் வந்து 43 மனைங்க இருக்குதுங்க. 900 இருந்துக்கிட்டு 2500 சதுரடி வரைக்கும் அதில் மனைங்க இருக்குது. ஸோ வந்துக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு சிறப்பான மனையை புக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே புக் ஆகிட்டு எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் 2 வந்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சீக்கிரம் வந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். அருமையான சைட் மக்களே. இந்த ரேட்டில் வந்துக்கிட்டு ஆவடி நடுவில், அதாவது ஆவடிக்கு வெளியே கிடையாது, ஆவடிக்கு அருகாமையில் கிடையாது, ஆவடியிலேயே ஒரு அருமையான சைட்டு கிடச்சிருக்கு. ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துக்கிட்டு, ஒரு 3.5 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துக்கிட்டு இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சிஎம்டி ரீராவோட அப்ரூவ்டு இருக்கு. இதை பற்றி மிஸ்டர் ஜஹீர் வந்து ஏகநாதன் சார்கிட்ட கேட்பாரு. அவரும் வந்து இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. நம்ம கஸ்டமர் சீக்கிரம் வந்தாங்கன்னா, நம்ம சேனல் மூலமாக வந்தாங்கன்னா என்னென்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துக்கிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்கள். ஒரு சதுருடைய விலை வந்துக்கிட்டு 3800 ரூபாய். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு நெகோஷியபிளாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாருங்கள். நன்றி மக்களே. இதை பற்றி வந்துட்டு இன்னும் சிறப்பாக வந்துக்கிட்டு மிஸ்டர் ஜஹீர் ஏகநாதன் சார்கிட்ட கேட்பாரு. ஏகநாதன் சார் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர் இந்த ப்ராஜெக்ட் இது. ஸோ வந்துக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் பாருங்கள், அவர் இதை வந்து தெளிவாக சொல்லுவார். ஹாய் வியூவர்ஸ், நம்ம டைரக்டர் வந்து ஏகநாதன் சாரை நம்ம சந்திச்சிருக்கோம். அவங்க தான் நம்ம சைட்டை இன்வைட் பண்ணாங்க. இந்த சைட்டோடைய சிறப்பு அம்சங்களை பற்றி அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் 1 எவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிச்சு, ஸ்பேஸ் 2ல் எவ்வளோ புக்கிங் போயிருக்குது, இந்த ஏரியாவை பற்றி ஒரு சில சிறப்புகள். இன்னொன்று, இந்த ஏரியாவோடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த சார் வந்து இங்கே இருக்காங்க. அதனால் இந்த ஏரியாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் கேளுங்க. சார் வணக்கம் சார். ஏகநாதன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஆவடி காமராஜ் நகர் பேக் சைடு வரும். காமராஜ் நகர்னு சொல்லுவாங்க, மெயினான ஏரியா அது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர் வரும். நம்ம சைட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஏக்கர்ஸ். இது 4.5 ஏக்கர்ஸில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 ப்ராஜெக்டாக பண்ணோம். ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நம்ம முடிச்சிட்டோம். ஃபேஸ் 1ல் 59 ஸ்லாட்டு டோட்டலாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அதிலே ஃபேஸ் 2 போட்டுருவோம் 43 ஸ்லாட்டு. 43 ஸ்லாட்டில் ஒரு 10 புக்கிங் எடுத்துருக்குறோம். இது வரைக்குமே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஆஃபர், ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் கொடுக்குறதால ஸ்பீடாக புக்கிங் நடக்குது. இந்த சைட்டோட மேல் டெவலப்மெண்ட் ஐசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட்டில் உங்களுக்கு டோட்டலாக காம்பவுண்ட் வால், 4.5 ஏக்கருக்குமே ஒரு 7 அடியில் காம்பவுண்ட் வால் சுற்றி ஒயிட் அண்டில் போட்டிருக்கோம். டபுள் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். ஈஸ்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச், நார்த் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும். பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். பிளாக் டாப் ரோடு, 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு. எல்லா ஸ்ட்ரீட்லையுமே அதே தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு சைஸஸை குறைக்காமல் எல்லாமே 24 அடி ரோடாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு நேம்ஸோடு கொடுத்துருக்குறோம். பழைய நேம்லேயே கொடுத்துருக்கோம். தலைவர்களுடைய நேம், அந்த நேம்ஸ்லேயே இருக்கும். உங்களுக்கு பிளாட்டுக்கு ஒரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாமரம் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். நம்ம நல்ல அதுக்கே கஸ்டமருக்கான வெல் சாட்டிஸ்ஃபைடு. அவங்களுக்கு ஒரு மரம் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். வீடு கட்டும் போது எடுக்கணும் தான். வீடு கட்டாதவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு 3 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிசைனில் தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி, இந்த எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா சவுத் நார்த் எங்கே இருந்தாலுமே தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம இங்கே தண்ணிக்கான கஷ்டமே இருக்காது. கிரவுண்ட் வாட்டரை டைரெக்டாக எடுத்து அப்படியே குடிக்கலாம். வியூவர்ஸ், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் சைட்டுக்குள்ளே வரும்போது தண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து கேன் வாட்டரான்னு கேட்டேன். இல்லை சார், இது போர் வாட்டர் தான் அப்படின்னாரு. போர் வாட்டர்லேருந்து எடுத்து குடித்த தண்ணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது வந்து நான் சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை சுற்றுப்புற சூழல், தண்ணி, கனெக்டிவிட்டிஸ், அதே சமயம் பக்கத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜ் இதெல்லாம் தான் தேவை. அந்த விஷயங்கள் இதை நான் பார்த்த வரைக்கும் 100% உண்மையாக இருக்குது.
அந்த விஷயத்தில் சார் ஒரு சாரோட ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. சார் நம்ம ஆவடியிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் நம்ம சைட் அப்படின்னாரு. கரெக்டாக 3-3.5 கிலோமீட்டர் தான் அந்த சைட் வந்துருக்குது. 3 கிலோமீட்டர் சொல்லிட்டு 6-7 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகிற கதையே இல்லை. இங்கே கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3.5 கிலோமீட்டரில் சைட்டுக்கு வந்துட்டோம். சைட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வர்ற வழியெல்லாம் வீடுகள் தான். அதே சமயம் என்னென்னா சைட்டை வந்து பார்த்து அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் 1 என்ன ரேட்டுக்கு கொடுத்தாங்களோ அதே ரேட்டுக்கு தான் ஸ்பேஸ் 2 கொடுக்குறாங்க. சார் அதை பார்த்து 2 வார்த்தை சொல்லுவாங்க. சரி, மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்காக ஏன் இவ்வளோ ரேட் வைசஸ்ன்னு சொல்லி மக்களே கேட்பாங்க. அதனால ஃபேஸ் 1 என்ன ரேட்டிங் பார்கிங் பண்ணுமோ அதே தான் ஃபேஸ் 2க்கு. அது சில நாட்கள் கொண்டு தான். ஏன்னா எனக்கு ஃபேஸ் 2க்கு இன்னும் பிளாக் டாப் ரோடு நான் இன்னும் போடலை. பிரச்சனை இந்த ஒர்க் இருக்கிற எலெக்ஷன்ஸ் ஒர்க் இருக்கிறதால ஹோல்ட் அப் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 2 ரோடெலாம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே டெவலப் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரேட் வில் பி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பிளாட்ஸை நீங்கள் எங்களோட கஸ்டமருக்கு பழைய ரேட்லேயே பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லாரும் வாழ்நாள் கனவு ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீட்டு மனை வாங்குறது வந்து ஒரு வாழ்நாள் கனவு. அதில் நம்மள மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய சிறு குறு தொழில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் சின்ன ஆளுகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்குற போது கஸ்டமர் தரப்புலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதாவரம் சார்ந்து நம்ம 1600 ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணணும். இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு போகுது. மாதாவரத்தில் 3000 ரூபாய்க்கு நம்ம இடம் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு 6500 7000 போகுது. அந்த கேட்டகரியில் இந்த சைட் 100% வருங்கிறது நம்ம ஆத்மார்த்தமான நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னா வர்ற வழிகள் டைட்டில் பார்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டரில். அதே சமயம் பூந்தமல்லி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், எவ்வளோ கனெக்டிவிட்டிஸை பற்றி கொஞ்சம் 2 வார்த்தை சொல்லுங்கள் சார். நம்ம பெரிய மேஜர் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் சார். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோட கனெக்ட் ஆகிடும். ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் பூந்தமல்லி, 7 கிலோமீட்டர்ஸ் பை ஷார்ட் ரூட்டில் 7 கிலோமீட்டர்ஸில் நார்மலாக போனீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு பூந்தமல்லி வந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் திருமலாவில் கனெக்டிவிட்டி ஆகிடலாம் உங்களுக்கு. நீங்கள் அடுத்தது மேஜராக வர்றது பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் தான். எல்லாருக்குமே தெரியும். டைட்டில் பார்க் தொழில் சார்ந்து இன்னைக்கு மக்கள் வந்து வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து டைட்டில் பார்க் வந்து ஒரு வரப்பிரசாதம். வேகமாக வளர்ந்துடும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது, வந்ததுக்கப்புறம் நம்ம சொத்து வாங்கணும்னு நினச்சோன்னா வந்ததுக்கப்புறம் சொத்து வாங்க முடியாத அளவுக்கு விலையேறிடும். என்றைக்குமே ஒரு புத்திசாலித்தனம் என்னென்னா காத்தடிக்கிற போது தூத்திக்குன்னு சொல்லி தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிக்கிட்டோன்னா இன்றைக்கான விலை வந்து ஒரு 3800 நம்ம வாங்குறோன்னா ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது 7000 7500 ஆயிரும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்குது. என்ன காரணம், அவங்க முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்னதான் சம்பாரிச்சு நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் இன்னைக்கு வாங்குற 40 லட்ச ரூபா தான் அடுத்து 75 லட்ச ரூபா ஆகும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு சரியான தருணமாக இருக்கும். அடுத்து நம்ம சைட்டு வைசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் பார்க் இன்றைக்கி வருது, நாளைக்கு மெட்ரோ வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் டிக்ளேர் பண்ணல, வரப்போகுது. ஆனால் ஆவடிக்கு அன்னைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சைட்டோட வேல்யூ அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் மெட்ரோ நாளைக்கு வருது, டைட்டில் பார்க் இன்றைக்கி வருது, அதெல்லாம் செகண்டரி. எங்களுக்கு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் அதை வச்சு தான் எங்களுக்கு பீக், அதிகமான பீக். எங்களுக்கு ஆவடி சரௌண்டிங் இங்கே சென்ட்ரலுக்கு போகிறீங்கன்னா 40 நிமிஷம் சிட்டிக்குள்ள உள்ள போயிடலாம். நம்ம சார் சிம்பிளாக சொல்ல வர்றாங்க, நாளைக்கு வர்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு இங்கே வந்து வாழ முடியுமா? 100% வாழ முடியும். இன்னைக்கு இங்கே வாழ்வாதாரத்தை நம்ம வந்து சிறப்பாக நடத்த முடியுமா? 100% நடத்த முடியுங்கிறத ஒரு சிம்பிளாக 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்க. பஸ் ரூட்டுக்கும் எல்லாமே ஆவடி மெயின் பஸ் ரூட் எல்லாமே இங்கேருந்து மதுரைக்கும் போகுது, உங்களுக்கு திண்டுக்கல் போகுது, வேலூர், திருப்பதி எல்லா ஊருக்குமே ஆவடியிலேருந்து பஸ் ரூட் போகுது. ஆஸ் யூஷுவல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும் நீங்கள் நிற்கிறாங்க, நின்று எடுக்கிறாங்க. லோக்கல் ட்ரெயின்ஸ் டில் நைட்டு 12 o'clock வரையும் நம்மளுக்கு சென்ட்ரலுக்கு போகிறதுக்கான ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். எங்களுடைய கஸ்டமர் புக்கிங் வர்றாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தருவீங்களா சார்? பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணி தரோம் சார். ப்ரைஸ் ஆஃபர் கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து நம்ம பண்ணி தரோம். நம்ம பொருள் கொடுக்கறதோட ஒரு பணத்தில் நம்மளுக்கு ஆஃபராக கொடுத்தாங்கன்னா அதை வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஈக்குவலைசஸாக நம்ம ஆஃபர் பண்ணி அந்த செலவில் பேர் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 3800 ஸ்பேஸ் 1 போட்டாங்க. அதே மாதிரி அதை ஒட்டி 3800 ரூபாய்க்கு ஸ்பேஸ் 2 கொடுக்குறாங்க. ரேட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. இது வந்து குறுகிய கால ஆஃபர் மட்டும் தான். வந்து பாருங்க, வந்து பார்த்தா 100% பிடிக்கும் மக்களே. நான் வந்து வியாபாரத்துக்காகவோ இல்லை வந்து ஒரு விளம்பரத்துக்காகவோ இதை சொல்லலை, 100% ஆத்மாத்மா சொல்கிறேன். வந்து பாருங்க சார். இது வரைக்கும் உங்களை வந்து சந்தித்தோம். இந்த சவுத் சைடில் வந்து நம்ம பார்த்தவங்கள ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அழகான சைட்டை நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயம் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலான ஆதரவை கொடுங்க. நாங்கள் வளர்ந்து வர சேனல். நான் உங்கள் ஜாகிர்.